ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து செஃப் வெங்கடேஷ் பட்டோட ஸ்டைலில் வெஜ் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நான் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து 2 தக்காளி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சுருள வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கலருக்காக நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கொரியாண்டர் பவுடர் நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் ரெட் சில்லி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை பரட்டி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அரிசி வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, வெள்ளை மூக்கடலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து வேக வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரிக்கோங்க அந்த மசாலாலாம் உள்ளே இறங்குற அளவுக்கு. இப்போ நான் வடித்து வச்சுருக்க பிரியாணி அரிசியை நான் வந்து அந்த மசாலாவோடு சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சிடும். எல்லாமே நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலருங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிடும். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலருங்க. நல்லா எல்லா மசாலாவும் எல்லா சாப்பாட்லேயும் பரவுற மாதிரி கலரிக்கோங்க. இந்த அளவுக்கு கலர்ன உடனே இப்போ மேலே வந்து நான் கொத்தமல்லி தூவிக்கிறேன். புதினா இலையும் நல்லா தூவிக்கோங்க. மேலே தூவிட்டு நான் நல்லா வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நான் அது மேலே தூவிருக்கேன். நெய் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பிரியாணி ரெடி. செஃப் வெங்கடேஷ் பட்டோட ஸ்டைலில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.